ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரைஸ் மீடியா நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இந்த வேத பகுதி ஊடாக நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். கடந்த 2 பகுதிகளிலும் இளைப்பாறுதலை குறித்த தொடர் செய்தியை நீங்கள் கேட்டுள்ளீர்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் 3வது பாகத்தினை நாங்கள் வழங்க இருக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையூடாக ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்திலே வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இந்த நல்ல நேரத்திலுமாய் இங்கே நோவா வெள்ளம் வெற்றி விட்டதோ என்று பார்ப்பதற்காக புறாவை தன் பேழையிலிருந்து வெளியே விட்டான் என்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். அந்த புறாவானது தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல் மீண்டும் பேழையினிடத்திலே சேர்ந்து கொண்டது. நோவா அதை எடுத்து பேழைக்குள் விட்டான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேக மக்கள் தாங்கள் எந்த விதமான இளைப்பாறுதலும் இல்லாமல் உள்ளங்கால் வைத்து ஆறுதல் அடைந்து தரித்திருக்க முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு இளைப்பாறுதல் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே புறாவானது உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல் மீண்டும் பேழைக்குள் சென்றது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய பேழை. உங்களுக்கு இளைப்பாறுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே மாத்திரமே இருக்கின்றது. நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே அவராலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் இந்த புறாவை போல நீங்கள் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும் பொழுது அவருடைய பேழையாகி அந்த ரட்சிப்புக்குள் நீங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள். இந்த 7வது வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், நோவா ஒரு புறாவை, ஒரு காகத்தை வெளியே விட்டான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அது புறப்பட்டு போய் பூமியின் மேல் இருந்த ஜலம் வெற்றும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் தாங்கள் இளைப்பாறுதலை காண முடியாதவர்களாய் போகிறதும் வருகிறதுமாக இருக்கிறார்கள். சில வேளையிலே கர்த்தரை தேடுகிறார்கள், சில வேளையில் அவரை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு வெளியிலே தான் சாகாசம் உண்டு, அவர்களுக்கு வெளியிலே இளைப்பாறுதல் உண்டு என்று நினைக்கிறார்கள். அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த புறாவோ இந்த வெளியிலே சென்று எந்த ஆறுதலும் இல்லாமல் அங்கே மீண்டும் பேழைக்குள் வந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம். என் தேவ ஜனமே, உங்களுக்கு ஆறுதல் ஆண்டவராகிய இயேசு. உங்களுக்கு அவரே இளைப்பாறுதல் தருவார். நீங்கள் அவரிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவரே உங்களுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் நம்பி அவரிடத்திலே வரலாம். நீங்கள் நம்பி அவரை விசுவாசிக்கலாம். நீங்கள் நம்பி உங்கள் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது அவர் உங்களுடைய இருதயங்களிலே அவர் இளைப்பாறுதலை தருவார். 2 பேதுருவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நான் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். அங்கே நாங்கள் சில வகையான மிருகங்களை பார்க்கின்றோம். அவைகள் பின்வாங்கி போறதற்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், பன்றி மீண்டும் சேற்றிலே தான் புரளும். பன்றிக்கு விருப்பமான இடம் சேறு. தேவனுடைய பிள்ளையே, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருபோதும் அவரை விட்டு பின்வாங்கி செல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி செல்ல முடியாது. அவர்கள் போனால் மீண்டும் அவர்களுக்கு ஆறுதல் அங்கே கிடையாது. அவர்கள் மீண்டும் இயேசுநாதரிடத்திலே தான் வர வேண்டும். எனவே அங்கே கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், அதாவது ஒருவன்
எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ அவன் அதற்கு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பாவத்தினால் ஜெயிக்கப்பட்டால் பாவம் தான் உங்களுடைய அதிகாரியாக இருக்கிறது. எனவே ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும். எனவே ஒருவரும் கடவுளை விட்டு ஓட முடியாது, இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓட முடியாது. அங்கே ஓடினவர்களுடைய வாழ்விலே பல பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் உண்டாகி அவர்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவிலே வருகிறார்கள். பல வருடங்களுக்கு முன்னம் நான் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பிலே இருந்தேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதை நிறுத்திவிட்டேன், வேதத்தை வாசிப்பதை நிறுத்திவிட்டேன். ஒரு நாள் நான் சிறைச்சாலையிலிருந்து யோசித்தேன், எனக்கு யார் இங்கே இருந்து விடுதலையை தருவார்கள், யார் எனக்கு இங்கே இருந்து ஒரு நிம்மதியை தருவார்கள், யார் என்னை ரட்சிப்பார்கள்? ஆண்டவரில் ஆகிய இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று மனம் திரும்பி அவரிடத்திலே மன்றாடினேன். ஆச்சரியமான முறையில் விடுவித்தார். உங்கள் வாழ்விலும் இப்படி பலவிதமான சிறை எங்கள் வாழ்விலே உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அவரிடத்திலே வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாமல் அவர் எங்களை ரட்சிக்கிறவராக இருக்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்தது, அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கும் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்னார். எனவே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனிடத்திலே இருக்க ஏன் ஆசைப்படுகிறது? ஒரு மனிதனிடத்திலே தான் அந்த அசுத்தாவிக்கு இளைப்பாறுதல் உண்டு. மரங்களிலும் வெறும் கட்டிடங்களிலும் அது தற்காலிகமாக சில வழியில் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனிடத்தில் ஒரு பிசாசு வரும் பொழுது அவனிடத்திலே இருந்து சகல நன்மைகளையும் உறிஞ்சி, அவனிடத்திலே இருந்த ஜீவனை எடுத்து, அவனிடத்திலே இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் எடுத்து அவனை கெடுப்பது பிசாசின் திட்டம். இதைத்தான் நாங்கள் யோவான் 10:10 வாசிக்கின்றோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளையிலுமாய் இளைப்பாறுதலை குறித்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்விலே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இட்டு நீங்கள் பின்வாங்கி நீங்கள் சென்றிருக்கலாம். அதனாலே பல உபத்திரவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பலவிதமான இன்னல்களுக்குள்ளே போயிருக்கலாம். நீங்கள் மீண்டும் சீக்கிரமாய் இயேசுவிடத்திலே வரலாம். நீ ஏன் வந்தாய் என்று இயேசு உங்களை கேட்க போவதே இல்லை. அவர் நீங்கள் வரும் பொழுது உங்களை அன்பாக அணைக்கவும் அழைக்கவும் அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் மன புண்ணில் எண்ணெய் தடவி உங்கள் காயங்களை கட்டுகிறதவனாக இருக்கிறார். உங்கள் வேதனையிலிருந்து விடுதலை தருகிறவர். எனவே நீங்கள் அவரிடத்தில் மீண்டும் வரும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். என்னாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகின்றேன். என்னாகமம் 32:15. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்திலே இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றார். நாங்கள் பின்வாங்கும் பொழுது எங்கள் சந்ததி பின்வாங்குகின்றது, முடிவு அழிவாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பின்வாங்குவது எங்களுக்குத்தான் நட்டம். நாங்கள் பின்வாங்குவதனால் எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வரப்போவதில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் மீண்டும் ஒப்புரவாகும் பொழுது அவர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கின்றார். எபிரேயரிலே 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவளாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பின்வாங்கினால் கெட்டு போவோம். ஆனால் எங்கள் ஆத்துமா ஈடேற வேண்டும் என்றால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். எங்கள் வாழ்விலே அவர் எல்லா நன்மைகளையும் தருகிற தேவனாக இருக்கின்றார். எனவே இங்கே பார்க்கின்றோம், வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். எனவே நாங்கள் அவிசுவாசப்பட்டு நாங்கள் பின்வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக அவர் வருவார். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது போல உங்களுக்கு ஒரு பிழைப்பு உண்டாக நீங்கள் விசுவாசிக்கும் போது, அதாவது தேவன் மூலமான ஆசீர்வாதம், தேவன் மூலமான நன்மை, தேவன் மூலமான கிருபைகள் ஏராளமாய் எங்களுக்கு பொழிந்தருளப்படும் அவருடைய பிழைக்குள், அவருடைய சமூகத்திலே. எனவே நாங்கள் அவரை விட்டு பின்வாங்கி ஒருபோதும் போகக்கூடாது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கின்றோம். எனவே இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கின்றது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கின்றது என்று எபிரேயர் 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களோட வாழ்க்கையிலே ஒரு மெய்யான ஒரு இளைப்பாறுதலை தேவன் தர வல்லமுள்ளவராக இருக்கின்றார். எனவே நீங்கள் அவரை அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க 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 உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்விலே வந்த இழப்புகள், உங்கள் வாழ்விலே வந்த கஷ்டங்கள், உங்கள் வாழ்விலே வந்த போராட்டங்கள், உங்கள் வாழ்விலே வருகின்ற இன்னலான சூழ்நிலைமைகள் நீங்கள் இயேசுவோடு வாழ விடாதபடி ஒருவேளை உங்களை தடை பண்ணி இருக்கலாம். ஆனால் எந்த காலத்திலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும், எந்த இழப்பிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த துன்பத்திலும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவரே நமக்கு ஒரு மெய்யான இளைப்பாறுதலை தருவராக இருக்கின்றார். இங்கே உபாகமத்தின் புத்தகத்திலே 28ஆம் வசனத்தை வாசிக்க போகின்றேன். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 65வது வசனம். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. அதாவது எங்கள் வாழ்விலே புற ஜாதியற்ற இளைப்பாறுதல் இல்லை. புற இடங்கள்ல இருந்து நாங்கள் எந்த இளைப்பாறுதலையும் பெற முடியாது. அவர்களுடைய வசனங்கள் நமக்கு நம்பிக்கை தரப்போவதில்லை. அவர்கள் எங்களை கட்டி எழுப்ப போவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றவும் எங்களை கட்டி எழுப்பவும் எங்களுக்கு இளைப்பாறுதல் தரவும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். நாங்கள் கிறிஸ்துவை விட்டு வெளியே செல்வோமானால் எங்கள் உள்ளங்கால் வைப்பதற்கு இடம் இருக்காது. நாங்கள் வாசித்தோம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம், அந்த புறாவுக்கு உள்ளங்கால் வைத்து தரித்திருப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் காகம் எப்பொழுது இந்த தண்ணீர் வற்றும், நான் எப்பொழுது மீண்டும் போய் அங்கே இருக்கிற பிணங்களை உண்ணுவேன், அங்கே இருக்கின்ற அசுத்தமான காரியத்தை நான் எடுத்துக்கொள்வேன் என்று அது போக்கும் வருத்தமாயிருந்தது. அதனுடைய கண் உலகத்தின் மேல் இருந்தது. ஜலம் வற்றி போகும் பொழுது தனக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டது. ஆனால் புறாவோ மீண்டும் பேழைக்குள் சென்றது. எனவே அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உங்கள் மன சஞ்சலம் நீக்கப்படும். சோர்ந்து போகிற கண்கள் உங்களுக்கு இல்லாமல் போகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருகின்றவர். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனதன் நிமித்தம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு எல்லாம் தரும் பொழுது, எல்லா ஆசீர்வாதங்களையும் தரும் பொழுது, எல்லா சந்தோஷத்தையும் தரும் பொழுது, சமாதானத்தை தரும் பொழுது, நாம் அவரிலே நிலைத்திராமல் போவோம் என்றால் எங்கள் வாழ்விலே எல்லாம் குறைவுபட்டு போகும். இந்த குறைவுபட்டு என்ற வார்த்தையைத்தான் நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அந்த இளையகுமாரன் வாழ்வில் சம்பவித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அவனுக்கு எல்லாம் பரிபூர்ணமாய் இருந்தது. அவன் தகப்பனை விட்டு வெளியே சென்றான், எல்லாம் குறைவுபட்டது. இங்கே பார்க்கின்றோம், அங்கே சகல பரிபூர்ணங்கள் வாழ்வில் இருக்கும் பொழுது மன சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கர்த்தரை சேவியாமல் நாங்கள் அவரை மறந்து விட்டதினாலே சகலமும் குறைவுபட்டது. பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். நாங்கள் கிறிஸ்துவனிடத்திலே பெற்ற ஆறுதலையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டதை நாங்கள் காத்து கொள்ளாமல் நாங்கள் கிறிஸ்துவை விட்டு எல்லாம் நமக்கு கிடைத்து விட்ட படியினாலே நாங்கள் அவரை கைவிட்டு சென்று விடுவோம் என்றால் அவர் எங்களுடைய வாழ்விலே பலவிதமான நெருக்கங்களை உண்டு பண்ணுவார். காரணம், மீண்டும் என்னுடைய மகன் என்னிடத்திலே வர வேண்டும் என்று. எனவே உலகத்தின் குறைவுகள், உலகத்தின் பசி பட்டினி, உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களும் எங்கள் வாழ்விலே உண்டாகிவிடும். எனவே தேவன் நமக்கு மிகுந்த இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவராயிருக்கிறார். விசேஷமாக பிரசங்கியின் புத்தகத்திலே நான் ஒரு வசனத்தை தியானித்தேன். 12ஆம் அதிகாரத்திலே ஒரு வாலிபன், அதாவது தன்னுடைய வாழ்க்கையின் இளமை இருக்கும் பொழுது கர்த்தரை நன்றாக தேட வேண்டும். பாருங்கள், நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னும். அப்படியே வாசித்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே, ஒரு வாலிபனுடைய வாழ்விலே நல்ல சுக பேலன், ஆரோக்கியம், கண் பார்வை, தெளிவான காதை கேட்கின்ற தன்மை, பேசுகின்ற தன்மை, சரீரத்திலே சகல விதமான நிறைவும் இருக்கிற ஒரு மனுஷன் கடவுளை தேடாமல் போனால் சகல குறைவுகளோடும் அவரை தேட முடியாமல் போய்விடும் என்பதுதான் இந்த 12ஆவது அதிகாரம் பிரசங்கி. 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு. நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் என்று விரும்புகின்றார். நீங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் கர்த்தருக்கு உள்ளான சந்தோஷமும் சமாதானமும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வேண்டும். எனவே உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன்னுடைய இருதயத்தில் நீ மகிழ்ச்சியாக இரு. அது கடவுளுடைய சித்தம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்பது அவனுடைய சித்தம். நீங்கள் அழுது கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு வாழ வேண்டும் என்று இல்லை. ஆனால் உங்களுடைய சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். வாலிபனே உன் நிலைமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளில் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் சந்தோஷப்படுங்கள், சமாதானமாயிருங்கள், வேலை செய்யுங்கள், காசு சம்பாதியுங்கள், எல்லாம் செய்யுங்கள். எல்லாவற்றின் மத்தியிலும்
ஒரு நாள் தேவன் உங்களை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி உங்கள் வேலைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி உங்கள் வாழ்க்கைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி உங்களுடைய எந்த செய்கையா இருந்தாலும் தேவன் நியாயம் தீர்ப்பார். எனவே உங்கள் சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எனவே நம்முடைய விசுவாசமானது தேவனுக்குள் உறுதியா இருக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இளைப்பாறுதல் இருக்கு. மேலே சொன்னேன், பின்வாங்கி போனால் இளைப்பாறுதல் இராது. இரண்டாவது, விசுவாசித்தால் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று வேதம் சொல்லுகின்றது. எனவே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பாருங்கள், அங்கேயும் ஒரு இளைப்பாறுதலை காண முடியும். எந்த சூழ்நிலைமையிலும், எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் உங்கள் வாழ்விலே தேவன் இளைப்பாறுதல் தருவார். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அதாவது ஒரு நாள் வரும், அந்திக்கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவான். அதற்கு முன்னர் தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கைவிடப்பட்டவர்கள் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் இருப்பார்கள். அந்திக்கிறிஸ்து 3.5 வருடங்கள் சாதாரணமான ஒரு ஆட்சியை செய்து மிகுதி 3.5 வருஷங்களும் அதிகமான உபத்திரவத்தை கொடுப்பான் எல்லாருக்கும். அப்பொழுது அவன் கொடுக்கின்ற அந்த முத்திரையை எல்லாரும் தரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இளைப்பாறுதல் இராது. மிகுந்த கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, அதாவது ஒரு முந்திரிய பழத்தை காலில் வைத்து நசுக்குவதை போன்ற ஒரு சூழ்நிலைமை, உரசுவதை போன்ற, சதை வெளியேறுவதை போன்ற இப்படிப்பட்ட உபாதை மனுஷர்களுக்கு உண்டாகும் என்று வியாக்கியானம் செய்கிறவர்கள் கூறுகின்றார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருந்தால் நாங்கள் இளைப்பாறுதலை இழந்து விட்டோம். நாங்கள் பார்க்கணும், இரவும் பகலும் இளைப்பாறுதல். நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இளைப்பாறுதல் பிரவேசியுங்கள். அவர் வரும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், மர்வமாக்கப்படுவீர்கள். 13ஆம் வசனத்திலே, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாய்க்கவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களுடனே கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லிட்டு, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இளைப்பாறுதல் அடைகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, எங்களுடைய வாழ்க்கையில சில இழப்புகள் எங்கள் வாழ்க்கையில வரும். சில வேளையில் எங்கள் உறவுகள் இறந்து போவார்கள். எங்கள் பிள்ளைகள் சில வேளையில் இறந்திருக்க கூடும். எங்களுடைய பெற்றார், எங்களுக்கு அன்பானவர்கள், எங்களுடைய ஊழியக்காரர்கள், இல்லை என்றால் எங்களுடைய நல்ல விசுவாசிகள் இறந்து போய்விடுவார்கள். அதை குறித்து நாம் எப்பொழுதும் நினைத்து நாங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு சந்தோஷம், அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே இளைப்பாறுகிறார்கள். எங்கே அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருப்பதனால் நாம் இந்த பூமியில் இளைப்பாறுதல் அடையலாம். ஒன்று. இரண்டாவது, அப்படிப்பட்ட மரணத்துக்குள்ளாக செல்லுகிறவர்கள், கர்த்தருக்குள்ளாக மரிக்கிறவர்கள், பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? மரணம் அடையும் பொழுது பரலோக ராஜ்யத்தை அடைகிறார்கள், தேவ சன்னிதானத்தை அடைகிறார்கள். எனவே அவர்களும் ஆறுதல் அடைகிறார்கள், இளைப்பாறுதல் அடைகிறார்கள். அவரை குறித்து நாங்களும் இளைப்பாறுதல் அடைகின்றோம். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாங்கள் நிச்சயமாக மரிக்கப் போகின்றோம். சில வேளையிலே நாங்கள் அவருடைய வருகை மட்டும் இருப்போமானால் நாங்கள் மர்வமாக்கப்பட போகின்றோம். இந்த 2 நிலைமையிலும் நாங்கள் தேவனோடு வாழ வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நல்ல நேரத்திலும் நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த இளைப்பாறுதலுக்கு நன்றி, நீர் எனக்கு தந்த ரட்சிப்புக்கு நன்றி, நீர் எனக்கு தந்த சமாதானத்துக்கு நன்றி, நீர் எனக்கு தந்த சந்தோஷத்துக்கு நன்றி. நான் உம்மை விட்டு எந்த சூழ்நிலையும் பின்வாங்கி போகாதபடி எனக்கு உதவி செய்யும். நான் உம்மை விசுவாசிப்பதன் நிமித்தம் ஒரு நல்ல இளைப்பாறுதல் அடைய எனக்கு உதவி செய்யும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அவருடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து வாழ்வோம் என்றால் எங்கள் வாழ்வில் நாங்கள் பரிபூர்ண நன்மையை பெறுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம், இளைப்பாறுதலை பெறுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரே, இளைப்பாறுதலின் 3ஆம் பாகத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கின்ற நாங்கள்
ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நிச்சயமாகவே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கின்றீர். எங்கள் வாழ்விலே வருகின்ற போராட்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் எல்லா நேரத்திலும் உமக்குள்ளாக நாங்கள் வாழும் பொழுது எங்கள் இருதயத்திலே ஆறுதலையும் சமாதானத்தையும் தர வல்லம் உள்ளவராக இருக்கின்றீர். அன்றைக்கு புறா மீண்டும் பிழைக்குள் வந்து ஒரு இளைப்பாறுதல் அடைந்தது போல நாங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளாக வாழ்ந்து இளைப்பாறுதலை காண செய்யும். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், உலகத்திலே எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இன்னும் உபத்திரவமும் துன்பமும் துயரவும் இந்த உலகத்தில் இருப்பதனால் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நாங்கள் பிரவேசித்து நாங்கள் இளைப்பாற எங்களுக்கு உதவி செய்யும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி யாராக இருந்தாலும் அவர்கள் இருதயத்திலே மிகுந்த ஆறுதலை கொடும். அவர்கள் வாழ்விலே வந்த போராட்டங்கள் நிமித்தம், இழப்புகள் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை விட்டு அவர்கள் பின்வாங்கி போயிருப்பார்கள் என்றால், மீண்டும் அவர்கள் இருதய காயங்களை கட்டி மீண்டும் அவர்களை தேற்றும், மீண்டும் அவர்களை ஆசீர்வதியும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அந்த வசனத்தை அவர்கள் விசுவாசிக்கவும் நம்பவும் உதவி செய்யும். தங்கள் வாழ்விலே என்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.